வெல்கம் டு மை சேனல். சூழல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளா சூப்பரா ஒரு ஆயில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆயில் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இந்த ஹேர் ஃபால ட்ரமாண்டஸா குறைக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்காகவும் எங்க பாட்டி சொன்னபடி ஒரு சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நல்லாவே குறைஞ்சிச்சு. அதே போலவே ஒரு குட்டி குட்டி ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் நிறைய முடி கொட்டுதோ இப்போலாம் ஹேர் க்ரோத்தே இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இது எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல சிம்பிளா சூப்பரா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நல்ல வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு கொஞ்ச நாளாவே பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுக்காக ஒரு இங்கிலீஷ் மெடிசின்ஸ் யூஸ் பண்றது, ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காதது. ஸோ அதுக்காக ஒரு சித்தா மெடிசின்ஸ் பேஸ்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணும்போது சித்தா டாக்டர் என்ன ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரலான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே போலவே இந்த நேச்சுரல் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு எங்க பாட்டி கிட்ட கேட்கும்போது எங்க பாட்டி எனக்கு இந்த ஒரு சிம்பிளா சில பொருட்களை மட்டுமே வச்சு இது ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம காய்ச்ச போறது கிடையாது. ஒண்ணு இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சுத்தமான நாட்டு செக்குன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அதுல கொஞ்சோண்டு சில பொருட்கள் மட்டும் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ அந்த பொருட்கள் ஆட் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதை ஒரு 1 வீக் வரைக்கும் வெயில்ல வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ அதை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வரைக்கும் அதை அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்ப என்ன வெயில்ல வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறது இருக்கும், அதனால கூட இன்னும் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம பொதுவாகவே கடைகள்ல வாங்குற ஆயில எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியாது. நிறைய பேர்கிட்ட ஹேர் ஆயில் வாங்குறோம், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் தெரியாது. ஸோ இந்த மெத்தட்ல நம்ம ஒரு ஹேர் ஆயில் வந்து காய்ச்சறதை விட வெயில்ல வச்சு எடுத்துருக்கதா ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொன்னாங்க. அதே போலவே இந்த ஆயில் வந்து வெயில்ல வச்சு ஒரு 1 வீக் வச்சுட்டு உடனே அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஹீட் வந்து நல்லா குறையணுமா. அதற்கு ஒரு 1 வீக் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு கொஞ்சம் கூலான பிறகுதான் நம்ம இந்த ஆயில யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே போல வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா இதை ரெகுலர் ஹேர் ஆயிலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் ரெகுலரா ஒரு ஹேர் ஆயில் போல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் ஃபால் வந்து நிறைய ஒரு ஹேர் நிறைய கொட்டுற போல ஃபீல் ஆகும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சிருக்கு. அதே போலவே தலையில இருக்கிற ஹீட்டு தான் முடி கொட்டதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அதனால நான் இந்த போடுற பிறகு கொஞ்சம் இன்னும் ஹீட்டு கம்மியாச்சு. அது போல ஸ்ட்ரெஸ் நல்லா குறைஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அந்த நிறைய சீக்கா பொடிகள்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட உடல் சூடு தான் எல்லா வியாதிக்கும் காரணம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்ச பிறகு ஹீட்டு கொஞ்சம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறைஞ்சிச்சு. இந்த ஆயில் ரொம்பவே சிம்பிள் சிம்பிள் ரெமெடி தான் நம்ம இந்த ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஆனா இது நல்ல ஒரு ட்ரமாண்டஸா ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு. அதனால வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு 1 வீக் வரைக்கும் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா அதெல்லாம் நல்ல கூலிங்கா இருக்கு, ஹேர் ஃபால் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இந்த குட்டியா இருக்கு ஹேர் அப்படிங்கிறது நிறையவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால இது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். அதனால வீடியோவை கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எண்ணெய் ப்ரிப்பரேஷனுக்காக நான் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/4 லிட்டர் சுத்தமான நாட்டு செக்குன்னு எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். இதை எடுத்துட்டு அது கூட கார்போக அரிசி 50 கிராம் போடுறேன். இது எங்க பாட்டி சொன்ன முக்கியமான டிப்ஸ். இந்த கார்போக அரிசி நாட்டு மண்ணு கடைகளில் கிடைக்கும், அதை ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. 1/4 லிட்டருக்கு 50 கிராம் போதும். அதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு செம்பருத்தி இலையை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு வெந்தயம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரிஞ்சீரகம் போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டுட்டு இதை எடுத்துட்டு போய் நல்லா குலுக்கி விட்டுறணும். இதை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இதை எடுத்து வெயில்ல வைக்கணும். ஒரு 1 வீக் எடுத்து வெயில்ல வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் டே வெயில்ல வைக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு. இது பார்த்தோன்னா செகண்ட் டே பார்க்கும்போது அதில் இருக்கிற சாறு எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கிடுச்சு, நல்லாவே தெரிஞ்சது. நல்லா வெயில்ல மட்டும் வைங்க, ஒரு 4 முழுக்க வெயில வைக்கலாம். இது தேர்ட் டே பார்க்கும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வெயில்ல வச்சு எடுத்துட்டு வீட்டில் எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் 4th டே, அதுக்கப்புறம் 5th டேலாம் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து அதை பார்க்கும்போது அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லாவே இறங்கிடுச்சு. கொஞ்சோண்டு ஆயில் எவாபரேட் ஆன போல எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உடனே யூஸ் பண்ணல, 1 வீக் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணேன்.
அதற்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் நான் வீட்டில் இருக்கும் போது எடுத்து வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு முடி கொட்டுறது நல்லாவே நின்று இருக்கு. உங்களுக்கும் இந்த ஆயில் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.